Praise God. God is saying unto you, I comfort those who cast down. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது, அங்க இருக்க சபைகளுக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுறாரு. புறம்பே போராட்டங்கள் இருக்கு, உள்ளே பயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அவருடைய ஊழிய பாதையில, அவருடைய தரிசன பாதையில கர்த்தர் அவர் மேல வச்சதான திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு போகும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில அநேக விதமான சூழ்நிலைகள்ல இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போறாரு. அதுல ஒரு சூழ்நிலை தான் புறம்பே போராட்டம், உள்ளே பயம். இந்த சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த சூழ்நிலை நான் போகும் பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அப்ப சிறுமைப்பட்டவருக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்களை நீங்க பார்க்கலாம், உங்களுக்குள்ள பயங்களை பார்க்கலாம், இல்ல ஒரு திகிலடைந்து போவதான சூழ்நிலைகளை பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். The God is the God who comforts you. The God is the God who comforts the cast down. கைவிடப்பட்டவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் அவர் வந்து ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுது, தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் சொல்லிட்டு. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடுறதுனால, ஆண்டவரை நம்புறதுனால, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால, அவர் மேல நீங்க பற்றுதலா இருக்கிறதுனால, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, அவருடைய அழைப்பு உங்க மேல் இருக்கிறதுனால, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேல் இருக்கிறதுனால, அவர் உங்கள் நிமித்தம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆமென். அப்ப you will be the person that brings the comfortness of God in your family. கர்த்தருடைய கம்ஃபர்ட்னஸ் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளா, ஒரு தீர்த்து போல நீங்க இருப்பீங்க. அப்ப தீர்த்து வந்ததினாலே கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அப்ப தீர்த்து வந்து கர்த்தருக்கு உண்மையா பவுல் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவனுடைய வழிநடத்துதலின்படி வழிநடக்க போகும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் தீர்த்து நிமித்தம் அவர்களுக்கு, பவுலுக்கும் சரி அவன் கூட இருந்தவங்களுக்கும் ஆறுதல் செய்தார். அப்போ ஆறுதல் வரும்போது என்ன நடக்குது, வெளியே இருக்கிறதான போராட்டமும் உள்ள இருக்கிறதான பயமும் எல்லாம் நீங்கி போகுது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெளியே எவ்வளவு வேணா போராட்டம் இருக்கலாம், உங்களுக்குள்ள எவ்வளவு வேணா பயங்கள் இருக்கலாம், ஆனா இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை தந்து அந்த போராட்டங்கள் பயங்கள் எல்லாம் மாறி அவருடைய ஆறுதலினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென்.